Hi dear students, welcome back to TN English channel. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 10th 11th 12 மூணு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு காமன் வீடியோ தான். லெட்டர் ரைட்டிங் மூணு கிளாஸஸ்க்குமே காமனாக வருது. இந்த லெட்டர் ரைட்டிங்கில் பார்க்கக்குள்ள மோஸ்ட்டாக நம்ம கேட்கப்படுறது ஃபார்மல் லெட்டர்ஸ் தான். அப்போ அந்த ஃபார்மல் லெட்டர்ஸ் கேட்டாங்கன்னா இந்த 5 காமன் டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் தான் கேட்குறாங்க. இந்த 5 டைப்ஸை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். எப்படி ஃபார்மல் லெட்டர் கேட்டாலுமே நம்ம ஈஸியாக எழுதிடலாம். சரிங்களா? ஏற்கனவே நம்ம சேனலில் ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர் இந்த ரெண்டு லெட்டர்ஸுமே ஒரே ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அது நிறைய வியூஸ் போயிருக்கு அந்த வீடியோஸ் எல்லாம். அந்த வீடியோஸோட லிங்க் நான் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அதே போல் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்டிகுலராக ஆர்டரிங் கம்ப்ளைண்ட் லெட்டர் வருது. ஸோ அந்த லெட்டர்ஸ்க்குமே வீடியோ இருக்குது. சரிங்களா? அது காமன் கண்டென்ட். அதை வச்சு நீங்கள் எவ்வளோ வேணாலும் பில்ட் பண்ணலாம். இதில் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாகவே நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஒரு லெட்டரே கம்ப்ளீட்டாக நான் கொடுத்துட்டேன். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். இதை சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். என்னென்ன மாடிஃபிகேஷன் நான் சொல்கிறேன் ஒரு லெட்டராக பார்க்கக்குள்ள. ஃபஸ்ட்டு டைப் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப் நமக்கு என்ன மாதிரி லெட்டர் கேட்குறாங்க அப்படின்னா, உங்களோட ஹெட் மாஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லெட்டர் டு த ஹெட் மாஸ்டர் ஆஃப் யுவர் ஸ்கூல் ரெக்வஸ்டிங் ஹிம் டு obtain a duplicate மார்க் ஷீட். இப்போ மார்க் ஷீட் தொலைஞ்சிடுச்சு, அதை நம்ம புது மார்க் ஷீட், அதாவது டூப்ளிகேட் மார்க் ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதுக்கு எப்படி லெட்டர் எழுதுறது? இந்த லெட்டர் மோஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. 11th கொஷின் பேப்பராக இருக்கட்டும், 12th கொஷின் பேப்பராக இருக்கட்டும், இதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்திருக்கு. ஸோ இந்த லெட்டருக்கு எப்படி நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம்? நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். எப்பயுமே ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா நீங்கள் பிளைண்டாக ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் போட்டுலாம். சரிங்களா? இந்த ஃப்ரம் அட்ரஸ் அப்படின்னாக்குள்ள அதை ஹெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு லெட்டரில், ஃபார்மல் லெட்டரில். ஸோ அந்த ஹெட்டிங் போட்டணும் ஃப்ரம் அட்ரஸ். அதுக்கப்புறம் ரெசிபியன்ஸ் அட்ரஸ், யார் ரிசீவ் பண்ணாலும் அது டு அட்ரஸ், அதை நம்ம போட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சார் அப்படின்றத போடுவோம். சரிங்களா? அது நம்ம சல்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த சல்யூட்டேஷன் சார் அப்படின்றது. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், இது காமனாக வரும். சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா ஈஸியாக எழுதலாம். அங்கே என்ன நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஷார்ட்டாக எழுதணும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்டிங் ஹிம் டு obtain டூப்ளிகேட் மார்க் ஷீட்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெக்வஸ்ட் ஃபார் டூப்ளிகேட் மார்க் ஷீட், அவ்வளோதான். ரிகார்டிங் இதை நம்ம எழுதிக்கணும். மீதி எல்லாமே நம்ம எழுதிடுவோம். நமக்கு கஷ்டமாக இருக்கிற பார்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த பாடி ஆஃப் த லெட்டர் தான். ஓகேவா? இந்த பாடி ஆஃப் த லெட்டர் இதை எப்படி ஈஸியாக எழுதலாம்? சிம்பிளாக சொல்லித்தரேன் பாருங்கள். காமனாக ஃபார்மல் லெட்டர் அப்படின்னாலே ஐ எம் ரைட்டிங் டு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஐ எம் ரைட்டிங் டு ரெக்வஸ்ட் அ டூப்ளிகேட் காப்பி ஆஃப் மை 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட். இங்கே இருக்குது பாருங்கள், அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். சரிங்களா? ஐ எம் ரைட்டிங் டு ரெக்வஸ்ட் எ டூப்ளிகேட் காப்பி ஆஃப் மார்க் ஷீட் ஃபார் மை 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட், அவ்வளோதான். ஃபார் த எக்ஸாமினேஷன் ஹெல்ட் இன் 2024. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் யூ ஹவ் லாஸ்ட் வைல் ட்ராவலிங்னு கொடுத்துருக்காங்க. அதை இங்கே எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. I have lost my original mark sheet while traveling and have been unable to recover it despite my efforts. என்னோட எஃபர்ட்ஸ்லாம் போட்டாலும் அதை என்னால் ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ ஐ கைண்ட்லி ரெக்வஸ்ட் யூ டு டூ த நீட்ஃபுல். இந்த கைண்ட்லி ரெக்வஸ்ட் யூ டு டூ த நீட்ஃபுல் இதுவும் ஐ எம் ரைட்டிங் டு ரெக்வஸ்ட் இதுவுமே காமனாக வரும். ஓகேவா? ஃபார்மல் லெட்டர்ஸில் மோஸ்ட்லி காமனாக வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். கடைசியாக அந்த காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி போடுவோம். அதுக்கப்புறம் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்றத நம்ம சப்ஸ்கிரிப்ஷனாக போடுவோம். சரிங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க இதை. கடைசியாக அட்ரஸ் ஆன் த என்வலப் இது எழுதணும். சரிங்களா? இதை நம்ம சூப்பர்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சூப்பர்ஸ்கிரிப்ஷன் இதை நம்ம எழுதினாலே போதும். இப்போ இதில் வேற இதை எப்படி மாடிஃபை பண்ணி கேட்பாங்க அப்படின்னா, இங்கே டூப்ளிகேட் மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி கேட்பாங்க? போனஃபைட் சர்டிஃபிகேட் கேட்டு உங்கள் ஹெட் மாஸ்டருக்கு லெட்டர் எழுதுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. போனஃபைட் சர்டிஃபிகேட்னு கேட்டாங்கன்னா சிம்பிள், அப்படியே சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்க வேண்டியதான். என்னன்னா, ஐ எம் ரைட்டிங் டு ரெக்வஸ்ட் ஏ போனஃபைட் சர்டிஃபிகேட். இந்த இடத்துல டூப்ளிகேட் காப்பி ஆஃப் மை 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் என்ன மாற்றிக்கலாம்? போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு மாற்றினாலே போதும். சரிங்களா? மீதி எல்லாமே காமனாக வரும். ஸோ ஐ கைண்ட்லி ரெக்வஸ்ட் யூ டு டூ த நீட்ஃபுல். இந்த இதெல்லாம் தேவையில்லை. இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் எழுதணும் தேவையில்லை. சரிங்களா? I am writing to request bona fide certificate, ஓகேவா, for my study in your institution, அவ்வளோதான். ஸோ ஐ கைண்ட்லி ரெக்வஸ்ட் யூ டு டூ த நீட்ஃபுல். இது வரைக்கும் எழுதினாலே போதும். இது ஃபஸ்ட்டு டைப். செகண்ட் டைப் என்ன கேட்குறாங்க அப்படின்னா,
நீங்கள் வந்து ஒரு கமிஷனர், கார்ப்பரேஷன் கமிஷனருக்கு இல்லை வேற ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அஃபிஷியலுக்கோ எழுதுகிற மாதிரி ஒரு லெட்டர் கேட்குறாங்க, கம்ப்ளைண்ட் லெட்டர். சரிங்களா? இப்போ கார்ப்பரேஷன் கமிஷனருக்கு மோஸ்ட்டாக எதுக்காக நம்ம எழுதுவோம்? நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்து ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நம்ம எழுதுவோம். அப்போ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்மேட் தான். இந்த ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் காமனாக வந்துடும். அதுக்கப்புறம் சல்யூட்டேஷன் சார் வந்துடும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அதே மாதிரி தான், இங்கேருந்து அப்படியே எழுதியிருக்க பாருங்க, கம்ப்ளைனிங் அபவுட் த புவர் சானிட்டரி கண்டிஷன். ஓகேவா? அதை எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு பாடி ஆஃப் த லெட்டர் பாருங்க, ஐ எம் ரைட்டிங் டு, அதே பாருங்க அப்படியே ஐ எம் ரைட்டிங் டு கொஷின்லேருந்து அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன், கம்ப்ளைண்ட் அபவுட் த புவர் சானிட்டரி கண்டிஷன் ஆஃப் த ஸ்ட்ரீட்ஸ் இன் அவர் லொக்காலிட்டி. அவ்வளோதான். அடிஷ்னலாக என்ன எழுதியிருக்கேன்? த ட்ரைனேஜ் பைப்ஸ் ஆர் broken அண்ட் த ரோட்ஸ் ஆர் ஃபில்டு வித் டர்ட்டி வாட்டர். ஆர் ஃபில்டு, ஓகேவா? ஓஆர் வந்திருக்கு, டைப்பிங் எரர். ஆர் ஃபில்டு வித் டர்ட்டி வாட்டர் விச் காசஸ் ஹெல்த் இஷ்யூஸ் டு பீப்புள் இன் அவர் ஏரியா. ஸோ ஐ கைண்ட்லி ரெக்வஸ்ட் யூ டு டூ த நீட்ஃபுல். அப்படியே காமனாக வந்துருச்சு பாருங்க. தேங்க்யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. இவ்வளோதான். அட்ரஸ் ஆன் த என்வலப். இதை எழுதுனா போதும். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்மெட் வந்து செகண்ட் டைப். மூணாவது டைப் பாருங்க, ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி, ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். யூ saw an advertisement in the Hindu newspaper, ஹிந்தின்னு கொடுத்துருக்கு, Hindu newspaper for the post of sales executive in a reputed firm. Write a letter in response to the advertisement applying for the post with your biodata. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. இதுலேயும் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் எழுதிக்கணும், சல்யூட்டேஷன் சார் கொடுத்துக்கணும். சப்ஜெக்ட் பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், சிம்பிளாக ஒரு லைனில் எழுதிடணும். அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த லெட்டர் பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஐ எம் ரைட்டிங் வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் அட்வர்டைஸ்மெண்ட் இன் த ஹிந்து டேட்டட் 25th February 2025 டு அப்ளை ஃபார் த போஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இன் யுவர் ரெப்யூட்டட் ஃபார்ம். இப்போ பயோடேட்டாவோட அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் ஐ ஆல்சோ என்க்ளோஸ்ட் மை பயோடேட்டா வித் திஸ் லெட்டர் ஃபார் யுவர் கைண்ட் கன்சிடரேஷன். சரிங்களா? இப்போது நம்ம கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதக்குள்ளேயோ இல்லை ஹெட் மாஸ்டருக்கு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதக்குள்ளேயோ நம்ம என்ன எழுதுகிறோம்? க்ளோஸ் பண்ணக்குள்ள, ஸோ ஐ கைண்ட்லி ரெக்வஸ்ட் யூ டு டூ த நீட்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் இது ஜாபுக்கு அப்ளை பண்ணக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ எம் அவைட்டிங் யுவர் ஃபேவரபிள் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். சரிங்களா? அடுத்தது பயோடேட்டா. இப்போ பயோடேட்டாவில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள், நேம், ஃபாதர்ஸ் நேம், ஏஜ் அண்ட் டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், அட்ரஸ். இவ்வளோதான். டிக்ளரேஷன் கடைசியாக கொடுக்கணும். த கிவன் டீடைல்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் கரெக்ட். அவ்வளோதான். தேங்க்யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போட்டு க்ளோஸ் பண்ணணும். இதில் பிளேஸ் அண்ட் டேட் வந்து எல்லா ஃபார்மல் லெட்டருக்குமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதை மறந்துடவே கூடாது. சரிங்களா? இதுவும் இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் தான். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டைப் பாருங்கள், இது வந்து 11th and 12th பர்டிகுலராக வருது. என்னென்னா, லெட்டர் டு த சீஃப் ரிசர்வேஷன் சூப்பர்வைசர் ஆஃப் ரயில்வேஸ் ரெக்வஸ்டிங் ஹிம் டு கிராண்ட் கன்செஷன் ஃபார் யுவர் எஜுகேஷனல் டூர். ஒரு எஜுகேஷனல் ட்ரிப்புக்கு வந்து டிக்கெட்டில் வந்து கன்செஷன் கேட்கறதுக்காக நம்ம எழுதுகிறோம், ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் அத்தாரிட்டிக்கு எழுதுகிறோம். அப்போது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன், டு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். சப்ஜெக்ட் பாருங்கள், ரெக்வஸ்ட் டு கிராண்ட் கன்செஷன் ஆன் ட்ரெயின் ஃபேர். அவ்வளோதான், சிம்பிளாக எழுதிட்டு இப்போ இதில் எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கு பாருங்கள், I am writing to request you to grant concession on the train fare to Ooty from Viluppuram as we have planned for an educational trip on April 2nd. Our crew consists of 100 students and 5 teachers. So I request you to kindly do the needful. இது எதுனாலே நமக்கு போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் பிளேஸ் டேட் கொடுத்துருக்கேன், தேங்க்யூ கொடுத்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ் தேங்க்யூ கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்றத போட்டுக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் டைப்பு ஆர்டரிங் லெட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் 11th 12thலையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸில் 11th 12thல கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்டரிங் லெட்டர் வந்ததுன்னா நம்ம எப்படி எழுதலாம்? ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் சேமாக எழுதிக்கிறோம். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டரிங் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் ஃபார் அவர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், ஐ எம் ரைட்டிங் டு ஆர்டர் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் ஃபார் அவர் ஸ்கூல்.
I have enclosed the list of sports materials needed for our schools. Send the items to our school at the earliest. Also send us the bill and details of your preferred mode of payment. எழுதிட்டு லிஸ்ட் நம்ம இங்கே கொடுக்கணும். த்ரோ பால் 5 நம்பர்ஸ், வாலிபால் 5 நம்பர்ஸ், ஃபுட்பால் 5 நம்பர்ஸ், பிளேஸ், டேட்டு, அதுக்கப்புறம் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போட்டு அட்ரஸ் ஆன் த என்வலப் போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இந்த 5 லெட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது மூலயமா வந்து எந்த மாதிரி லெட்டர் நமக்கு கேட்டாலுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து அட்டென்ட் பண்ணி ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம். சரிங்களா? ஓகே, பாய்.